இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், நீலகிரி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் அடுத்து வரும் 5 நாட்களுக்கு தூறல் மழையுடன் மணிக்கு 8 முதல் 20 கிலோமீட்டர் வரை காற்று எதிர்பார்க்கப்படுகிறது. கோவை மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் காற்றின் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டருக்கு மேல் எதிர்பார்க்கப்படுகிறது. லேசான மழை மட்டுமே எதிர்பார்க்கப்படுவதால் அனைத்து இரவை பயிர்களுக்கும் மண் ஈரத்தினை பொறுத்து நீர்ப்பாசனம் செய்யவும். மேலும் பயிர்களில் பயிர் கழிவு மூடாக்கி இடுவதனால் மழையினால் கிடைத்த மண் ஈரப்பதத்தினை ஆவியாகாமல் சேமிக்கலாம். வறண்ட வானிலையே நிலவ வாய்ப்புள்ளதால் உழுத நிலங்களில் இரவை சோளம் விதைத்து தொடர்ந்து நீர்ப்பாசனம் செய்யவும். தற்போது நிலவும் அதிக பகல் நேர மற்றும் இரவு நேர வெப்பநிலை காரணமாக கோடையில் இரவை எல் பயிரில் சாறு உறிஞ்சும் பூச்சியின் தாக்கம் தென்படுகிறது. இதனை கண்காணித்து மாலை நேரங்களில் 5% மேலத்தையான் பூச்சி மருந்தை தூவிவிடவும். கரும்பில் தொடர்ந்து வறண்ட வானிலை காணப்படுவதால் நுனி குருத்து புழு வர வாய்ப்புள்ளது. எனவே அடிக்கடி நீர் பாய்ச்சி கரும்பு வயலை ஈரமாக வைத்துக் கொள்வதுடன் பயிர் மூடாக்கும் செய்யலாம். பகல் மற்றும் இரவு நேர வெப்பநிலை உயர்ந்து காணப்படுவதால் சுழல் காற்று வீச அதிக வாய்ப்புள்ளது. எனவே 5 மாதங்களுக்கு மேலுள்ள கரும்பிற்கு விட்டம் கொடுக்கவும். தென்னை மற்றும் அனைத்து மரப்பயிர்களுக்கும் தூரிலிருந்து 1.5 மீட்டர் தூரத்தில் உள்நோக்கிய வட்ட பாத்தி அமைத்து கோடை மழையினை வேர் பகுதியில் சேமிக்கவும். ஆடுகளுக்கு ஒரு சில இடங்களில் துள்ளுமாறி நோய் காணப்படுகிறது. இதற்கு ஆடுகளை வெயில் வந்த பிறகு மேயவிடவும். மேலும் அருகாமையில் உள்ள கால்நடை மருத்துவமனைகளில் தடுப்பூசி போட்டுக் கொள்ளவும்.